கொடுவாய் அன்பு இந்த பையனை எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ யூடியூப் இன்ஸ்டாகிராம்லலாம் இந்த சேலஞ்ச் வீடியோஸ் மாதிரிலாம் பண்ணி போடுவாப்புல. எப்படின்னா இந்த ராஜ் மைண்ட் வாய்ஸ், பண்ணிடுவோம் அஃபிஷியல், இந்த மாதிரி ஆட்கள் மாதிரியே சேலஞ்ச் வீடியோஸ் பண்ணி போட்டார். எதுக்கு எடுத்தாலும் ஃபேமிலிஸுங்கிறது மட்டும்தான் இவருடைய உயிர் மூச்சாக இருக்கும். ஆனால் அந்த ஃபேமிலிஸுக்கும் உண்மையாக இல்லாமல் அந்த ஃபேமிலிஸையே ஏமாற்ற பார்த்தாரு. அதுதான் இப்போ இங்கே பெரிய பிரச்சனையாக போய்கிட்டு இருக்கு. தலைவர் இப்போ எப்படி வீடியோ போடுவார்னா, ட்ரெண்டிங்கில் யார் இருக்காங்களோ அவங்கள ரிலேட் பண்ணியே வீடியோ போடுவார். உதாரணத்துக்கு இப்போ விஜய் சார் அரசியல் கட்சி ஆரம்பிச்சிட்டார்ல, அது ரிலவெண்ட்டாக அங்கே போகிறேன், மலேசியா போகிறேன் அப்படி இப்படின்ட்டு சொல்லி அப்படியே சிம்பத்தி கிரியேட் பண்ணுவார். ஸோ ரீசெண்டாக அவர் வந்து ஒரு கார் வாங்குறதா போட்டிருந்தாரு. ஸோ எல்லாருக்குமே தெரியும், யூடியூப்லேருந்து வர ரெவன்யூவை வச்சு மட்டும் அந்த மாதிரி கார்லாம் வாங்க முடியாது. அப்புறம் எப்பட்றா இந்த பையன் வாங்குறான்ட்டு நம்ம தேடி பார்த்தப்ப தான் தெரிஞ்சது, ஒரு ஆன்லைன் ஃபேக் கேமிங் ஆப்பு, கேமிங் வெப்சைட்லாம் நிறையா ப்ரொமோட் பண்ணி தான் இந்த மாதிரி வேலைத்தனெல்லாம் இது பண்ணிக்கிட்டு இருக்குது. இப்போது இந்த பையன் சொன்ன அந்த வெப்சைட்டில் போய் பணம் போட்டு நிறைய பேர் ஏமாந்துட்டாங்க. இப்போ அதுதான் இங்கே பெரிய பிரச்சனை. ஸோ அதனால் இப்போ இந்த பையன் இப்போ கடுமையாக விமர்சிச்சுட்டு இருக்காங்க. நினச்சி பாருங்கள், ஒரு 15 வயசு பையன், அவனுக்கெல்லாம் இதெல்லாம் தேவையா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருக்குது. தலைவர் அதுக்கப்புறம் ஒரு வீடியோ கூட போட்டிருக்கிறாரு. நம்மெல்லாம், அதாவது மற்ற இன்ஃப்ளூயன்சர்லாம் அவரை பார்த்து பொறாமப்படுறோமா, அதாவது 15 வயசுலேயே அவர் வந்துட்டதுனால, இப்படியெல்லாம் கார் வாங்குறதுனால நம்ம பொறாமப்படுறோமா? மொத்தத்தில் எதுவும் சொல்கிறதுக்கெலாம் இல்லை. இப்போல்லாம் வர வர பாருங்கள், இந்த வயசில் இருக்கிறப்பெல்லாம் நம்மளாம் என்ன பண்ணிகிட்டு இருப்போம், நமக்கெல்லாம் உலகமே தெரியாது. இப்போ இது பாரு, உலகத்தையே ஆட்டி படைக்கிற மாதிரி இப்போ பேசிக்கிட்டு இருக்குது. இப்போ ரீசெண்டாக இன்னொன்று கூட, அந்த வடக்கன் ஒரு பையனாக கூட 4 பேர் சேர்ந்து வெட்டிட்டானுங்கள, அவனுங்களும் சின்ன பசங்க தான். என்னடா நடக்குது இங்கே நாட்டில், எல்லாம் சின்னதுங்கெல்லாம் நம்மளை ஓவர்டேக் பண்ணி போகுதுங்கிற மாதிரி என் மைண்ட் வைஸ் தோணுது. விடுங்க, என்ன பண்ணுறது. மொத்தத்தில் உங்கள் அம்மாவோ, உங்கள் அப்பாவோ, உங்கள் ஃப்ரெண்டோ, உங்கள் ஃபேமிலியோ, டீச்சரோ, ஏன் படைச்ச கடவுளோ, முதலமைச்சரோ, பிரைம் மினிஸ்டரோ, யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச உங்கள் நடிகரோ யாராக இருந்தாலும் சரி, ஒரு விஷயத்தை பண்ணுன்னு சொல்கிறாங்க. அது பணம் போடு, இதை எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு மட்டும் இல்லை, எந்த விஷயமா இருந்தாலும் சரி, உங்களுடைய சொந்த அறிவை கொண்டு தயவு செஞ்சு யோசிங்க. உங்களுக்கு ஒருத்தரை பிடிக்குங்கிறனால அவங்க சொல்கிறதையெல்லாம் கண்ணை மூடிட்டு பண்ணாதீங்க. பின்னாடி நீங்கள் தான் பிரச்சனையில் மாட்டிக்குவீங்க. எனிவே, ஏமாறுறவன் இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறதுக்கு இந்த மாதிரி குட்டி குஞ்சான்ஸ் கிளம்பி வந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, ஒரு 15 வயசு பையன் யூடியூப்பில் ஒன்று சொல்கிறான், அவன் சொல்கிறத நம்பி நீங்கள் ஒன்று பண்ணுறீங்க, அதுவும் அமௌண்ட்டு போடுறீங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நீங்களே எங்கடா இருக்கீங்க சொல்லுங்கடா, நானும் வந்து உங்களை ஏமாத்துறேங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. இந்த அழகு புள்ள பண்ண அந்த நல்ல விஷயத்தை நினச்சி நீங்கள் எப்படி மகிழ்ச்சி அடைகிறீங்களோ உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நானும் கடையை சாத்திட்டு கிளம்புறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.